வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் இணையவழி மூலம் ரூபாய் 200 கோடிக்கு மேல் மோசடி செய்த இருவரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் இவ்வழக்கில் தொடர்புடைய பலரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த மகேஷ்குமார் என்பவருக்கு ஆன்லைன் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என கூறி அவருக்கு 11 மாத கால வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் மற்றும் லிங்க் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த லிங்கின் மூலம் மகேஷ்குமார் அவர்கள் கொடுத்த வேலையை செய்து வந்துள்ளார். இதற்கிடையே அவர்கள் கொடுத்த குறிப்பிட்ட காலக்கெடுவில் வேலை செய்து முடிக்காததால் மகேஷ்குமார் மீது வழக்கு பதிவு செய்ய போவதாக மிரட்டி அவரிடமிருந்து 4,68,127 ரூபாயை பெற்று மோசடி செய்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கேடி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் மோசடி செய்யப்பட்ட பணம் சென்ற வங்கி கணக்கை கொண்டு மும்பையை சேர்ந்த சிவப்பா லக்ஷ்மண் பானே, உதயபான் நானா போப்பேடா ஆகியோரை குஜராத்தில் வைத்து கடந்த 20 நாட்களுக்கு முன் கைது செய்தனர். பின் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த மோசடி கும்பலுக்கு மூளையாக செயல்பட்டது ஒடிசாவை சேர்ந்த கன்குசரன், சிபரம் பனிக்ராக்கி, அபிஷேக் என்கிற ஜகத் நாயக் என்பதும் அவர்கள் இருவரும் துபாய் சுற்றுலா சென்றிருப்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் வெளிநாடு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக உடனடியாக மத்திய இமிகிரேஷன் துறைக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. இந்நிலையில் சுற்றுலா முடிந்து கடந்த 24ஆம் தேதி மும்பை விமான நிலையத்திற்கு வந்த இருவரையும் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் பல்வேறு பெயர்களில் 35 போலியாக நிறுவனங்களை உருவாக்கி அதில் வங்கி கணக்கை இணைத்து மோசடியாக சம்பாதிக்கும் பணத்தை எடுத்துள்ளது தெரிய வந்தது. மேலும் இவர்கள் மீது இந்தியா முழுவதும் 1500 ஆன்லைன் மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதும் இதுவரை 203 கோடி ரூபாய்க்கு மேல் பொதுமக்களின் பணத்தை மோசடி செய்துள்ளதும் 23 மாநில போலீசார் இவர்களை தேடி வருவதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரிடம் இருந்து ரூபாய் 4,68,000 ரொக்கம் மற்றும் மோசடிக்கு பயன்படுத்திய மொபைல் போன்கள், சிம் கார்டுகள், வங்கி புத்தகங்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து இருவரையும் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் பலரை கைது செய்யும் நடவடிக்கையில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே சைபர் மோசடி வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு முக்கிய குற்றவாளிகளை விரைந்து கைது செய்த சைபர் கிரைம் போலீசாரை சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். 2025 எங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. ஒருத்தர் நீங்க வேலை உங்களுக்கு நாங்க பண்ணி தந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க பணம் தரோம்னு சொல்லி ஒருத்தரை ஏமாத்துறாங்க. 4,50,000 ரூபாய் அவரை ஏமாத்தி அவரோட அக்கௌண்ட்ல இருந்து இப்ப காசை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவர் எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா இந்த இதுல கேஸ்ல நாங்க எஃப்ஐஆர் போட்டு 30/25 எஃப்ஐஆர் நம்பர் போட்டுட்டு நாங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். இன்வெஸ்டிகேஷன்ல எங்களுக்கு ஃபர்தரா தெரிய வந்துச்சு, அக்யூஸ்ட் துபாய் போயிருக்கான். அதாவது அவன் ஒரு மாசம் ஊர் சுத்த இந்த ஃப்ராட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு மாசம் ஊர் சுத்த போயிருக்கான்னு தெரிஞ்சது. நாங்க ஒரு லுக் அவுட் சர்க்குலர் நாங்க ஓபன் பண்ணி வச்சிருந்தோம் பியூரோ ஆஃப் இமிகிரேஷன் கொடுத்து. அவங்க எங்களுக்கு அவன் துபாயில இருந்து மும்பைல இறங்கினோடனே எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் வந்துட்டாங்க துபாயில இருந்து. அதுல இருந்து நாங்க புதுச்சேரி போலீஸ் உடனே அவனை போய் அரெஸ்ட் பண்ணி டிரான்சிட் ரிமாண்ட் வாங்கிட்டு புதுச்சேரிக்கு உடனே கொண்டு வந்துட்டாங்க. இதுல அவங்ககிட்ட இருந்த கம்ப்ளைனண்டோட 4,50,000 ரூபாய் மொத்தமாவே அவங்க கிட்ட இருந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஆனா மீண்டும் விசாரணை தொடர்றப்பதான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு, அவன் ஒரு இடத்துல மட்டும் பண்ணல. இதே மாதிரி அவனோட அக்கௌண்ட் மேலேயே அவன் ஒரு 1500 கம்ப்ளைண்ட் ஆல் ஓவர் இந்தியால ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுல கிட்டத்தட்ட ஒரு 23 போலீஸ் ஸ்டேட் போலீஸ் இவனை தேடிட்டு இருக்காங்க. 23 ஸ்டேட் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த விசாரணையில ஒரு 13 அக்கௌண்ட் எங்களுக்கு கிட்ட கிடைச்சது. அந்த 13 அக்கௌண்ட்ல நாங்க பார்த்ததுல 101 கோடி இது வரைக்கும் அவன் மோசடி செஞ்சிருக்கிறது எங்களுக்கு தெரியுது. இவனுக்கு பின்னாடியும் இன்னும் நிறைய மக்கள் இருக்காங்க. இவனுக்கு பின்னாடி இருக்கிறவங்க காந்தி நகர்லயும், துபாயிலையும், இன்னும் மும்பையிலயும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் நாங்க அடுத்த விசாரணையில அவங்களையும் பிடிக்கிறோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இவங்களோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 3 மாசத்துக்கு ஒரு பிசினஸ் ஆபீஸ் மட்டும் எடுத்து ஒரு 3 மாசத்துக்கு அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு அந்த ஆபீஸ வச்சு ஒரு ஜிஎஸ்டி நம்பர் வாங்கிடுறது. வாங்கிட்டு ஒரு 3 மாசத்துக்கு இந்த மாதிரி ஃப்ராட் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுறது. அந்த ஆபீஸ்க்கு வாங்கின சிம் கார்டோ, அந்த ஆபீஸ்க்கு வாங்கின ஜிஎஸ்டி நம்பரோ, போனோ
அக்கௌண்ட்டோ அதுக்கப்புறம் அவங்க எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை அப்படியே அவங்க தூக்கி போட்டுருவாங்க. அடுத்து திருப்பி இன்னொரு இடத்துல இன்னொரு ஆபீஸ் ஓபன் பண்ணி இதே மாதிரி பல வேலைகள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து நாங்க மல்டிபிள் ஆதார் கார்டும் இவங்க கிட்ட இருந்து நாங்க கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம். இவங்க கிட்ட இருந்து சிம் கார்டு, அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நாங்க இப்போ வந்து விசாரணைக்காக நாங்க எல்லாமே வந்து சீஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப எங்க கையில. புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே பைக் திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே பூரணாங்குப்பம் திரௌபதியம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் நாகமுத்து மகன் ராஜசேகர். இவர் கடந்த 19ஆம் தேதி பைக்கை வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு தூங்க சென்றவர் மறுநாள் வந்து பார்த்தபோது பைக்கை காணவில்லை. இது குறித்து தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 2 நபர்கள் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதில் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு பகுதியை சேர்ந்த ஏழுமலை மகன் நரேஷ் என்பவரை டவர் லொகேஷன் மூலம் கண்டுபிடித்து கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து 3 திருட்டு பைக்குகளை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் ஒரு குற்றவாளி போலீசார் தேடி வருகின்றனர். நீட் அல்லாத இளநிலை பட்ட படிப்புகளுக்கு விருப்ப பாடங்களை செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் மாணவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று சென்டாக் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இது குறித்து புதுச்சேரி சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நீட் அல்லாத இளநிலை படிப்புகளுக்கு பிவிஎஸ்சி, பிடெக் மற்றும் பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி வேளாண்மை, தோட்டக்கலை, பிபிடி, பிஎஸ்சி பாராமெடிக்கல் படிப்புகள், பிஃபார்ம், பிஏ, எல்எல்பி, கலை, அறிவியல், வணிகவியல் உள்ளிட்ட படிப்புகளுக்கான 2வது சீட் ஒதுக்கீட்டுக்கு மாணவர்கள் தங்களது டேஷ்போர்ட் உள்நுழைவு சான்றுகளை பயன்படுத்தி பாட விருப்பங்களை செப்டம்பர் 1ஆம் தேதி மதியம் 1 மணிக்குள் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிட்ட கடிதம் மூலம் சுகாதார செயலகத்திலிருந்து பெறப்பட்ட சீட் மேட்ரிக்ஸ் உடன் கூடுதலாக இந்திராணி நர்சிங் கல்லூரி, வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் அறிவியல் கல்லூரி, வெங்கடேஸ்வரா மருந்தியல் கல்லூரி ஆகியவற்றுடன் தொடர்புடைய பல்வேறு துணை மற்றும் சுகாதார படிப்பு சேர்க்கைக்கான சீட் மேட்ரிக்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது. முதல் சுற்றின் போது சமர்ப்பிக்கப்பட்ட பாட விருப்ப தேர்வுகள் 2வது சுற்று கலந்தாய்வுக்கு செல்லாது. எனவே 2வது சுற்று கலந்தாய்வில் பங்கேற்க விரும்பும் அனைத்து மாணவர்களும் உயிரியல் சார்ந்த படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்கள் உட்பட பாட விருப்ப தேர்வுகளை புதிதாக சமர்ப்பிக்க வேண்டும். பாட விருப்ப தேர்வுகளின் வரிசையை நிரப்புவதில் மாணவர்கள் உரிய கவனம் செலுத்த வேண்டும். 2வது சுற்று கலந்தாய்வு புதிய இடம் ஒதுக்கப்பட்டால் முதல் சுற்றில் ஒதுக்கப்பட்ட இடம் தானாகவே ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா 2 அமைச்சர்கள் தனக்கு தொடர்ந்து தொல்லை கொடுப்பதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் ஒரு காணொலியை வெளியிட்டு புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக சந்திர பிரியங்கா வெளியிட்டுள்ள அந்த காணொலியில், புதுச்சேரியில் 2 அமைச்சர்கள் எனக்கு பயங்கர டார்ச்சர் கொடுக்கிறார்கள். நான் செல்லும் பாதையில் கண்காணித்து என்னை சுற்றி உளவாளிகள் உள்ளனர். நான் பாதுகாப்பான இடத்தில் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு பெண் கஷ்டப்பட்டு அரசியலில் வளர்ந்து வந்துவிடக் கூடாது என தன்னை இழிவுபடுத்துவதாகவும் அமைச்சராக இருந்தபோது சந்தித்த பிரச்சனைகளை கூட வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்றும் அவர் வேதனை தெரிவித்துள்ளார். நான் ஒதுங்கி இருந்தும் என்னை கட்டுக்குள் வைக்க முடியவில்லை என்று அவர்கள் டார்ச்சர் கொடுக்கிறார்கள். முதல்வர் அவர்களுக்காக பொறுத்து போகிறார். அனைத்தும் தெரிந்தும் முதல்வரும் பொறுத்து போகிறார் என்று கூறியுள்ளார். உயிருக்கு ஆபத்து என்று புகார் கொடுக்க சென்றால் போலீஸ் அதிகாரி கிண்டலாக பேசுகிறார் என்று குறிப்பிட்டு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். சந்திர பிரியங்காவின் இந்த காணொளி எதிர்க்கட்சிகளிடையே விவாத பொருளாக மாறியுள்ளது. ஆளும் கூட்டணியில் உள்ள இந்த உள் பூசல்கள் எதிர்காலத்தில் புதுச்சேரி அரசியலில் மேலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எதுக்கு இந்த வீடியோ பதிவு அப்படின்னா, இப்போ அந்த கட் அவுட் இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி கோர்ட்ல ஒரு ஆர்டர் இருக்கு, கட் அவுட் வைக்க கூடாது, அதாவது கட் அவுட் வந்து மக்களுக்கு இடையூறு செய்கிற இடங்கள்ல வைக்க கூடாதுங்கிற ஒரு அதுக்காக தான் இந்த கோர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம். அதை நாங்க மதிக்கிறோம். அதையும் தாண்டி நம்ம எல்லாருக்குமே அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து கட்சிக்காரர்கள்னு ஒரு பிறந்த நாளைக்கோ எதுக்கோ கட் அவுட் வைக்கிறப்போ அதை நம்ம போய் ஒரு அளவுக்கு மேல நம்மளால சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல ஒருத்தவங்க வைப்பாங்க, அதை பார்த்துட்டு நாங்களும் வைக்கிறோம்னு இவங்களும் வைப்பாங்க.
வேற கட்சிக்காரங்க வைப்பாங்க. சோ ஏன் அவங்கதான் வைக்கணுமா, நாங்க வைக்க கூடாதுன்னு இந்த ஒரு இதெல்லாம் அரசியல்ல வந்து இந்த ஒரு ஈகோ இதெல்லாம் இருக்கும், வைக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து சரி கோர்ட் ஆர்டர் மதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோர்ட்ல இருந்து நம்ம எதுவும் ஆர்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டா பண்ணக்கூடாதுன்னு கட் அவுட் எடுக்கிறோம், அனுமதிக்கிறோம். இதெல்லாம் போயிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு சம்மன் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா அந்த சம்மன் ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஒரு அந்த கட் அவுட் வச்சதுக்கு இவங்க எல்லாம் காரணம் சொல்லணும் அப்படின்னு. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி, எஸ்எஸ்பி, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாரும் சொல்லணும். கடைசியா கொம்யூன் பஞ்சாயத்து கமிஷனர், முனிசிபல் கமிஷனர் அவங்க எல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. கடைசியா ஒரு ஆள் இருக்கு. யாருன்னா என்னோட படம் என்னோட கட் அவுட்ல இருந்ததுனால அவங்களும் வந்து ஒன் ஆஃப் த ரெஸ்பாண்டன்ட், அவங்களும் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு. சரி, நம்ம யார் அதை அனுப்பியிருப்பாங்கன்னு நம்ம பாக்குறப்போ எனக்கு வந்து ஐ வாஸ் ஷாக்ட். அவங்க வந்து ஒரு நார்மலான பர்சன், பாவம். அவங்க கிட்ட ஃபேமிலி நடத்துறதுக்கு கூட பெருசா கஷ்டப்படுற ஒருத்தவங்க. ஒரு ஹைகோர்ட் போறதுன்னா எவ்வளோ செலவாகும், ஒரு வக்கீல் வைக்கிறதுனா எவ்வளோ செலவாகும், இதெல்லாம் தாண்டி பண்ற அளவுக்கு இல்லாத ஒரு மனுஷன் ஏன் அவங்க பண்ணிருக்காங்கன்னு விசாரிக்கிறப்போதான் தெரியுது என்னன்னா இதுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. புதுச்சேரியில் கோயில் நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது தொடர்பாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சொந்தமான தியாக முதலியார் வீதியில் உள்ள இடத்தினை சிலர் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக புகார் வந்தது. இந்நிலையில் அறநிலைத்துறை அதிகாரிகள் மற்றும் அப்பகுதி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அவ்விடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அதிகாரிகளிடம் இது சம்பந்தமாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளிக்க உத்தரவிட்டார். மேலும் கூடிய விரைவில் மாஜிஸ்திரேட் மற்றும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அனுமதியுடன் அவ்விடத்தை காலி செய்து பழைய நிலைக்கு விரைவில் கொண்டுவர அங்கிருந்த இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்தார். பணம் தருவதாக கூறி வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டு கேட்டால் கொடுக்க வேண்டாம் என சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என பகுதி நேர வேலை வாய்ப்புகள் வழங்குகிறோம் என்று ஆசை வார்த்தைகள் கூறினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்தி ஏமாற வேண்டாம். பிடெக்ஸ் கொரியர் டிரைவ் மும்பை போலீசில் இருந்து பேசுவதாக கூறி உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளோம் என்று கூறினால் அவர்களது தொடர்பை உடனடியாக துண்டித்து விட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். உங்கள் வங்கி கணக்கு சஸ்பெண்ட் செய்வதாக கூறி வாட்ஸ்அப் மூலமாக ஏதேனும் லிங்க் மற்றும் ஆப் மெசேஜ் வந்தால் அதனை லிங்க் செய்ய வேண்டாம். மொபைல் ஆப் மூலம் உடனடி கடன் மற்றும் குறைந்த வட்டி லோன் தருவதாக கூறி உங்களுடைய புகைப்படங்களை பெற்றுக்கொண்டு ஆபாசமாக சித்தரித்து மிரட்டினால் அதனை நம்பி யாரும் பணம் செலுத்த வேண்டாம். ஆன்லைனில் அல்லது தெரிந்தவர்கள் யாரேனும் உங்களிடம் பணம் தருவதாக கூறி வங்கி கணக்குகள் மற்றும் சிம் கார்டு கேட்டால் அதனை நம்பி வாங்கி தர வேண்டாம். அதனை மீறி அவர்களிடம் உங்களுடைய வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டுகளை கொடுத்து அதன் மூலம் சைபர் மோசடி நடந்தால் உங்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்க நேரிடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காவல்துறை சார்பில் சனிக்கிழமை நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 31 புகார்களுக்கு உயர் அதிகாரிகள் உடனடி தீர்வு அளித்தனர். காவல்துறை சார்பில் பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் சனிக்கிழமை நடந்தது. இதில் பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் புகார்களுக்கு உடனடி தீர்வு காணவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். திருக்கனூர் காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்திய சுந்தரம், மேற்கு கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் வடக்கு கண்காணிப்பாளர் ரகுநாயகம், அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் செல்வம், போக்குவரத்து காவல் நிலையத்தில் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்று மக்களின் குறைகளை கேட்டனர். இந்த நிகழ்வில் 52 புகார்கள் பெறப்பட்டன. இதில் 31 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரியில் 7 பிரபல ரவுடிகள் ஊருக்குள் நுழைய தடை விதிக்க மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி போலீசார் பரிந்துரை செய்துள்ளனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி புதுச்சேரி காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் குற்ற பின்னணி கொண்ட நபர்கள் மீது ஊருக்குள் நுழைய தடை விதிக்க கோரி போலீசார் மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்த வண்ணம் உள்ளனர். அதன்படி மேட்டுப்பாளையம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் 4 பேர், கிருமாம்பாக்கம் காவல் சரகத்தில் 2 பேர், வில்லியனூர் காவல் சரகத்தில் 1 என குற்ற பின்னணியில் உள்ள 7 பேரை ஊருக்குள் நுழைய தடை விதிக்குமாறு அந்தந்த சரக போலீசார் மாவட்ட நீதிபதியும் ஆட்சியருமான குளந்துங்கனுக்கு பரிந்துரை செய்துள்ளனர். புதுச்சேரி தாகூர் அரசு கலைக்கல்லூரியில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி அவர்கள் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளது. இக்கல்லூரியில் 1972 ஆண்டு சேர்ந்து 1975 ஆண்டு பட்டப்படிப்பை முடித்த முன்னாள் மாணவர்கள் தற்பொழுது 2025 ஆண்டு 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் கருப்பசாமி தலைமை தாங்கினார். பங்கேற்ற முன்னாள் மாணவர்கள் இவர்களுக்கு பாடம் நடத்திய பேராசிரியர்கள் இயற்கை வளத்தை காக்கவும் போதைப் பொருட்களை ஒழிக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். கல்லூரியின் முன்னாள் முதல்வர் கிருஷ்ணமூர்த்தி, புதுச்சேரியின் முன்னாள் எம்பியும் இக்கல்லூரியின் முன்னாள் பேராசிரியருமான ராமதாஸ், உயர்கல்வி ஆலோசனை குழு உறுப்பினர் ராமானுஜம் உள்ளிட்ட பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இந்த கல்லூரியில் அப்பொழுது படித்த இந்த முன்னாள் மாணவர்களில் பலர் பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள், பலர் வெளிநாடுகளில் பணியாற்றியவர்கள். இவர்கள் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதோடு தங்களுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக கல்லூரி வளாகத்தில் உள்ள தாகூர் சிலைக்கு முன்னாள் மாணவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் 3 மையங்களில் தட்டச்சு தேர்வு நேற்று துவங்கியது. இத்தேர்வில் 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் தொழில்நுட்ப கல்வித்துறை சார்பில் தமிழகம் மற்றும் புதுவையில் தட்டச்சு தேர்வு ஆகஸ்ட் 30, 31 தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி நேற்று புதுச்சேரியில் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையம், மணக்குள விநாயகர் பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 3 மையங்களில் தட்டச்சு தேர்வு துவங்கியது. முதல் நாளான நேற்று தட்டச்சு தமிழ் மற்றும் ஆங்கிலம் இளநிலை 3 அணிகளுக்கும், தட்டச்சு தமிழ் மற்றும் ஆங்கிலம் முதுநிலை 2 அணிகளுக்கும் தேர்வு நடைபெற்றது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் இளநிலை தட்டச்சு தேர்வு முதல் அணிக்கு காலை 8 முதல் 9:05 மணி வரையும், இரண்டாவது அணிக்கு காலை 10 மணி முதல் 11:05 மணி வரையும், மூன்றாவது அணிக்கு மதியம் 12 முதல் 1:05 மணி வரையும் நடைபெற்றது. தொடர்ந்து தமிழ் மற்றும் ஆங்கிலம் முதுநிலை தட்டச்சு தேர்வு முதல் அணிக்கு மதியம் 2:15 மணி முதல் 3:35 மணி வரையும், இரண்டாவது அணிக்கு மாலை 4:30 மணி முதல் 5:50 மணி வரையும் நடைபெற்றது. இத்தேர்வில் 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதுவுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.